ராஜ் தாக்கரேயும், உத்தவ் தாக்கரேயும் ஒண்ணா சேர்ந்து மகாராஷ்டிரால 3வது மொழி வரக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டத்த அறிவிச்ச உடனே, தேவேந்திர பட்னவிஸ் டொமால்னு போய் கால்ல விழுந்தார். மகாராஷ்டிரால 3வது மொழி வராது, ஹிந்தி வராது அப்படின்னு போய் கால்ல விழுந்தார். அப்போ இவங்களோட கெயின் என்னன்னா, ராஜ் தாக்கரேயும், உத்தவ் தாக்கரேயும் எல்லாருமே வந்து பிரிஞ்சிருந்தா, இவங்களுக்கு கெயின் தானே! அது மாரி இந்த பிரிவு தான். இவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நடப்பு இந்திய அரசியல பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு அசைவுமே பிஜேபி இல்லாத ஒரு அசைவு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, நீங்க மிகப்பெரிய முட்டாள். எல்லாமே பிஜேபியுடைய அசைவு தான். பிஜேபிக்கு எப்ப தேவை, எப்படி தேவை, எங்க தேவை, எதன் அடிப்படையில் தேவை, அந்த அடிப்படையில இன்னைக்கு வேலுமணி காய் நவுத்தும், நாளைக்கு எடப்பாடிக்கு Z+ செக்யூரிட்டி குடுக்கும். ரைட்டா? அ எடப்பாடிக்கு முக்கியத்துவம் அப்படின்ற மாரி வரும். இது எல்லாமே வந்து பிஜேபியுடைய அசைவு தான். அவனின்றி ஓரணுவும் அசையாது.